எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன வீடியோ. இது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த கன்ஸ்பிரசியில் வந்து எதுவுமே இல்லை, இந்த இலுமினாட்டி அப்படின்ற இது இந்த ஹோல் ஐடியாவே வந்து பொய், அதாவது இந்த சேட்னிஸ்ட்ஸ்லாம் வந்து உலகத்தை வந்து இது பண்ணல, இது எல்லாமே வந்து சும்மா கன்ஸ்பிரசி தியரி, அது கன்ஸ்பிரசி ஃபேக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸோ அவங்களுக்கு இந்த 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 வீடியோ ஃபுல்லாமே வந்து என்னுடைய சமர்ப்பணம். ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக வந்து பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து மார்க் பாசியோ டீமிஸ்டிஃபைங் தி அக்கல்ட் பார்ட் 2 சேட்டனிசம் அண்ட் தி டார்க் அக்கல்ட் அப்படின்ற வீடியோவிலேருந்து எடுத்தது. ஸோ வேணும்னா இந்த வீடியோ பாருங்கள். ஆனால் அதுக்காக நான் வந்து மார்க் பாசியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை. எஸ்பெஷலி இப்போது ரீசெண்டாக 2019 அவர் பண்ணிகிட்ருக்க அந்த வீடியோ பாட்காஸ்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துருங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லதில்லை. அது ஒரு மாதிரி கல்ட்டிஷாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து நிறையா நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ எனிவே நம்ம வீடியோ போயிடலாம். Hi, this is Tom Metzger, your host for Race and Reason again, that longest-running show of its type on cable access TV. Seen around the country on many local cable access systems, and those cable access systems serve many times 3, 4, sometimes 5 towns and cities. And we're dedicated, of course, to freedom of speech, true freedom of speech, which upsets some of our opposition. We feel we're at island of free speech in a sea of controlled and managed news, and if you don't think news and so forth is controlled, only 26 corporations control all the media in the United States. So today we have a very interesting guest who has been on the show before. His name is Nicholas Schreck, and he has a musical group and organization called Radio Werewolf that he terms a musical terrorist organization, and he's also a revisionist writer who has written a book called The Study of Charles Manson. Nice to have you here. Always a pleasure Nicholas. to be here, Tom. How are you? What's been... ஓகே, இப்போ இந்த இன்டர்வியூக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். இந்த நிக்கலஸ் ஷ்ரெக் அப்படின்றவன் யார் அப்படின்னா, ஆண்டன் லெவே அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் தான் வந்து இந்த ஹோல் நியூ ஏஜ் சேட்டனிசம் வந்து அதை வந்து ஃபவுண்டர் மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஆனால் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு நியூ ஐடியாவே கிடையாது, ரொம்ப நாளாக இருக்கிற ஐடியாவை அவன் வந்து ஒரு மாதிரி ஃபேஷனபுளாக கொண்டு வந்தான், அவ்வளோதான். ப்ளஸ் அவன் அந்த உண்மையான அந்த இதை வந்து அவன் நிறையா வந்து மறைக்கவும் வந்து செஞ்சுட்டான். ஸோ எனிவே இந்த நிக்கலஸ் ஷ்ரெக் யார் அப்படின்னா, இந்த ஆண்டன் லெவேயோட மருமகன், அவனோட சொந்த மருமகன். அவனுக்கு வந்து ஜீனா லெவேன்னு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் வந்து இவன். இந்த இன்டர்வியூவை அவன் வந்து 1988 வந்து கொடுத்துருக்கான். அவன் என்னென்ன சொல்கிறான்னு பாருங்க. உண்மையிலேயே அதாவது எவ்வளோ ஓப்பனாக 1988 இந்த மாதிரி ஒருத்த வந்து பேசியிருக்கான், இன்டர்வியூவில் பேசியிருக்கான். அதுவும் என்னென்ன வந்து பேசுகிறான்னு பாருங்க. been happening to Nicholas Schreck since the last time we met? Well, we're entering phase 2 of Radio Werewolf's operation for world dominion. And what we're waging is a cultural war right now on every front, in music, in literature, utilizing the media against itself. What we're trying to do is bring back a resurgence of the Western European tradition that has been all but lost in the world. And we're using music because that's the instrument that young people respond to right now. We're doing propaganda directly to awaken the wolf in man, because the wolf is a symbol of Western European power and fury, and that's why we use the werewolf imagery. Now you have used what you had termed neo-Gothic music in the past. Well, Gothic, of course, is a Germanic tribe. And there's a spirit to the Western people that is unique in the world. And it is a Gothic spirit. And I think that's the purest form
of Western culture, and I think we keep that flame alive in Radio Werewolf. I understand you're talking about the evolution of this, that your music is getting more into the political... Well, our music, well, I wouldn't say political, because we transcend politics. Politics is merely the puppet show of human beings, and we transcend that. But we are interested in the control of human beings for our own purposes. You have இங்கே பாருங்க, அவன் இது வரைக்கும் என்ன சொல்கிறான்னா, முதல்ல அவன் ஒரு ரேடியோ ஷோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அவனே வந்து அது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் பீப்புள் கிட்ட, அதாவது அந்த உல்ஃப் ஸ்பிரிட்டை வந்து நாங்கள் அன்லீஷ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே இவன் இப்போ இன்னொன்று சொன்னான், வி டிரான்சென்ட் பாலிட்டிக்ஸ், அதாவது நாங்கள் வந்து இந்த அரசியலுக்கெலாம் வந்து மேலே அரசியல், அதாவது பாருங்கள், அவன் வந்து அரசியலை வந்து அவன் நேரடியாகவே சொல்கிறான், வி சீக் கண்ட்ரோல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்படின்றான், ஃபார் ஆர் ஓன் பர்பஸஸ் அப்படின்றான். அதாவது மக்களை வந்து கட்டுப்படுத்துறது தான், ஒட்டுமொத்தமாக கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் வந்து, கட்டி போடுறது தான் வந்து எங்களோட பர்பஸஸ்க்காக நாங்கள் வந்து இதை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். have a symbol on your left arm here. Could you sort of scoot over? That's sort of, what is this? This is the 13th rune in the ancient runic alphabet of the Norse people, and it represents Yggdrasil, the tree of life, and this is the meeting point between life and death. Is that the tree that Odin was supposed to have been crucified on? Exactly, and it's the tree that symbolically supports the universe. And the wolf's angle symbol we use as the symbol for the Abraxas Foundation, which is sort of a Thule society for the 90s. In the words of my collaborator Boyd Rice, it's a fascist occult think tank. And what we're doing is coming up with new strategies and techniques to bring this cultural renaissance into the future, into the 90s. I noticed you have a wolf's ring on your finger there. Well, as I've explained, the wolf has always been a particularly Western European image, and the wolf represents the beast in man. That's what we seek to unleash in humanity, because it's been repressed and tamed by Judeo-Christian values, and that above all is what we seek to eradicate. மக்களே, அதாவது அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க, அதாவது ஓனாய் உல்ஃப் வந்து இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃபியூரி, வெஸ்டர்ன் யூரோப்பியன் பவர் அண்ட் ஃபியூரி அப்படின்றான். அதாவது அந்த ஒரு ஃபியூரியஸான ஒரு இந்த ஸ்பிரிட்டை வந்து அவன் வந்து நாங்கள் வந்து அன்லீஷ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு அவனே நேரடியாகவே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஜுடேயோ கிறிஸ்டியன் ரிலிஜனை அழிக்கணும்னு சொல்லலை, அவன் வந்து ஜுடேயோ கிறிஸ்டியன் வேல்யூஸ் அழிக்கணும்னு சொன்னான். ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவன் ஸ்பெசிஃபிக்காகவே நிறைய விஷயத்த வந்து தெளிவாகவே சொல்கிறான். The wolf should be unleashed. We can harken back to Norse mythology where Fenris, the ancient wolf god, was unleashed upon the world, and the Götterdämmerung occurred, the Ragnarok, the end of the world. And symbolically, that is what we are undergoing right now in history, an end of the old order, an end of the old world, and the beginning of a new order. The end of the economic determinist idea and moving towards race and culture? Of every idea, of every traditional idea of the past. In my opinion, we're living in a dead world. All the traditions of the past are decadent, dead, corrupt, and anyone who continues to cling to them are like maggots clinging to a corpse. So the music today, you would see it as... Music of today is absolute swill. It's designed to keep young people passive, restrained, and it's designed to tame them and keep them into sort of domestic sheep. I would separate young people today into two breeds. There's predators, which are the wolves, and there are the sheep, and that's most of them. And we appeal to an elite. We are, frankly, an elitist organization. We seek a few excellent people. We don't want a lot of dross. We don't want a lot of mediocre followers. What we want are people who are capable of action. Do you see a lot of, do you see some elements of what you're talking about in other music that's... I think the skinhead movement is a very positive step away from the decadence of the rock and drug culture that has dominated the youth so much. But as Adolf Hitler said, we
youth so much. But as Adolf Hitler said, we seek to bring about a youth that has closed its heart to pity. All of the humanist values that Judeo-Christianity has encouraged, we want to wipe them out. It's led to democracy, social humanism, the idea of equality. All of this filth has to be wiped out if the human race is going to continue to take the next step in evolution. What do you believe that would be like if you were in control, as far as your attitudes towards your own people? Well, we are in control because basically we are not a political organization, we are an occult organization. We're working behind the scenes to manipulate the way that people think. The war that we are waging is a guerrilla war on the human mind, and we use music. மக்களே, இதுக்கு மேலே யாரும் தெளிவாக வந்து நேரடியாக சொல்ல முடியாது. நாங்கள் அரசியல் ஆர்கனைசேஷன், நாங்கள் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஆர்கனைசேஷன் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு அக்கல்ட் ஆர்கனைசேஷன். அக்கல்ட்னா வேறு எதுவும் இல்லை, ஹிடன் அர்த்தம், அதாவது மறைக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் அர்த்தம். நாங்கள் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் வந்து வேலை செஞ்சு எங்களோட இதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். அதுவும் இப்போ அதாவது நாங்கள் நேரடியாகவே சொல்கிறோம், we are waging a warfare, guerrilla warfare on human mind அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட மனசு மேலேயே வந்து அவங்க வந்து போர் தொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். Frequencies, the dominant frequency, which I've referred to before, and symbolism and imagery to awaken dormant aspects of the human mind. Isn't it difficult to get club dates and things like that? Obviously, once. Well, we no longer are working in the context of that whole sphere of activities. We are moving into a much more elitist direction. We're only seeking individuals who are competent and who are willing to take action. There's a lot of people who will be an audience or a spectator, but we want people who will act. And so the Abraxas Foundation's been for some time? Or? The Abraxas Foundation is an organization that Boyd Rice and myself founded, and it's dedicated to bringing about the values which we consider true and determined by the natural order. And in our opinion, humanity has moved away from nature, and race mixing, genetic suicide, the destruction of the gene pool, all of that is completely inimical to the natural order. We need to return to order. Is this, could this parallel somewhat Nietzscheism and Nietzsche? Well, Nietzsche was certainly a forerunner of our thinking because basically we're concerned with evolution, maintaining the very best of humanity and destroying weakness, destroying everything that Judeo-Christianity has succored. So, அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் ஆப்ரேஷனே வந்து மெயின்டைனிங் த பெஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஃபிலாசபி, அதே மாதிரி டிஸ்ட்ராயிங் த வீக்னஸ். நம்மெல்லாம் வந்து வீக் பீப்புள், அதனால அவனை பொறுத்த வரைக்கும் we deserve to be destroyed and kept alive. We have no concern for the homeless, particularly. We don't have any concern in helping people. We're not seeking to convert people. As far as I'm concerned, in 1988, this is the cutting point. Either you're with us now, or you never will be with us. What do you think about writers like, say, Oswald Spengler, writing in Decline of the West, the cycles of civilization? I very much believe we are now in a cycle of order. The 60s, 20 years ago, represented a cycle of decay, and since my message is directly intended for young people, I would say it's about time that young people move away from the corrupt values of the 60s, the drug culture, race mixing, equality. The whole chaos of that period is ending, and we're going to see a new social movement in the 90s that will make Nazism and fascism look like kindergarten. மக்களே, அதாவது அங்கே பாருங்க, அதாவது நாசிசமையும் ஃபாஷிசமுமே வந்து குட்டி பசங்களோட அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல் மாதிரி வந்து நாங்கள் வந்து உருவாக்குவோம். அந்த அளவுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டை நாங்கள் உருவாக்குவோம். நாங்கள் உருவாக்குற மூமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹிட்லர் உருவாக்குன நாசிசமோ அல்லது முசோலினி உருவாக்குன ஃபாஷிசமோ வந்து ஒன்றுமே இருக்காது அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் நேரடியாகவே சொல்கிறான். சரி, இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது ஏப்பா
இவன் வந்து என்னென்னமோ சொல்கிறான், ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இருக்கா, மியூசிக்லாம் அப்படி என்ன வந்து நீ இது பண்ணிட முடியும், மியூசிக்கை வச்சுலாம் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதே மாதிரி அவன் வந்து ஏதோ we want to unleash the வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஃபியூரி அல்லது we want to unleash the wolf அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறான். அதாவது அந்த ஸ்பிரிட்டை வந்து அந்த மாதிரிலாம் வந்து மியூசிக் போட முடியுமா அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நேரடியாக அதே யூடியூபுக்கு போய் அப்புறம் இந்த ஃபுல் இன்டர்வியூ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கில் போடுறேன். அது ஒரு 29 நிமிஷம் இன்டர்வியூ பாருங்கள். அதாவது அவன் என்னென்ன சொல்கிறான்னு பாருங்கள். அடுத்து அந்த மாதிரிலாம் உண்மையிலேயே வந்து ஸ்பிரிட்ஸை வந்து ஒருத்தரோட மனசுக்கு, ஒருத்தரோட சப்கான்ஷியஸ்லேயோ அல்லது ஒருத்தரோட இது அப்படியே லேட்டண்ட்டாக இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை வந்து அன்லீஷ் பண்ணுற மாதிரிலாம் மியூசிக் போட முடியுமா அப்படின்னா, நீங்கள் யூடியூப் போய் அசுரன் தீம் சாங் அப்படின்னு வந்து அடிச்சு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர்ற வீடியோ இந்த வீடியோ இதை வந்து பாருங்கள். அதில் எப்படி அந்த மியூசிக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதில் என்னென்ன லிரிக்ஸ் வருதுன்னு பாருங்கள், அதோட எண்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த பாட்டோட எண்டு. இது எல்லாத்தையுமே பாருங்கள். அதாவது இந்த மாதிரி பாடல்கள் வந்து வருதா இல்லையா, தயவு செஞ்சு இந்த பாட்டை வந்து ஒரே ஒரு வாட்டி வந்து பாருங்கள். அடுத்து இதை செய்கிறவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து பாசிபிளா அப்படின்னு இன்னமும் வந்து கேள்வி கேட்குறவங்களுக்காக வந்து இந்த வீடியோ, அதாவது இந்த ஒரு கிளிப் வந்து ப்ளே பண்ணுறேன். அதாவது நமக்கு வந்து நான் இசையமைப்பாளர் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு வந்து மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து என்ன வரைக்கும் தெரியும்னா, ஆப்வியஸ்லி ஒரு லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே, லோவர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஃபார் மேஸ்குலின், ஹையர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஃபார் ஃபெமினின். அதனால தான் இப்போ ஒரு பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூனைக்கு வந்து அது கத்துற சத்தம் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, சரிங்களா. இதே இது ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னா அது கத்துற சத்தம் வந்து லோவர் ஃப்ரீக்வன்சியில் வந்து இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இதுலேருந்து இல்லை, ஜென்ரலாகவே உலகத்தில் எப்படி அப்படின்னா, லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற வாய்ஸஸோ அல்லது லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற மியூசிக்கோ அது எல்லாமே டுவர்ட்ஸ் மேஸ்குலின் எண்டாக இருக்கும். இதே இது ஹையர் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கிற எல்லா விஷயமும் ஃபெமினின் எண்டாக இருக்கும். ஃபெமினின் வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ குழந்தைங்களோ அல்லது பெண்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வந்து வாய்ஸ் இருக்கும். அதாவது நமக்கு ஆபத்து அப்படின்னா இப்போ நம்ம லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு வாய்ஸையோ அல்லது லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு விஷயத்தையோ நமக்கு கேட்கும்போது நமக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். ஓகேங்களா. இப்போது எனக்கு இந்த அளவுக்கு இது மட்டும்தான் எனக்கு தெரியும், இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். ஆனால் இதுக்கு மேலே எவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து எப்படிலாம் வந்து காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த சயின்டிஃபிக்காக வந்து சொல்கிறத விட சங்கீதத்தை வந்து, அதாவது ஓரளவு கொஞ்சம் நம்ம ட்ரெடிஷன்லேருந்து வந்து படித்தவங்களுக்கெல்லாம் வந்து இதை பற்றி இன்னும் நல்லாவே தெரியுமா இருக்கும். ஏன்னா இப்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் இசைன்னே இருக்குது. இப்போ ரௌத்ரம் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் இசை, அது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காகனே அந்த இசை வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஹவு டு மேக் மியூசிக் சவுண்ட் ஸ்கேரி அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. அதில் வந்து நான் ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் ப்ளே பண்ணுறேன். is generally supposed to be a comforting experience. This is the kind of music you play to put a baby to sleep, not like go lift weights or participate in an MMA fight. So when it plays over something that's succinctly frightening, you leave the audience with cognitive dissonance. The audience is seeing something scary while listening to something that's supposed to be comforting. And that confusion really adds to the scene. And you can actually flip this technique around for comedic effect. If you take a scene with no suspense whatsoever and treat the music as dramatically as possible, you can add weight to a scene that isn't necessarily meant to be taken seriously. Just think of Kronk singing to himself in The Emperor's New Groove. Oh, he's doing his own theme music?
But that's all the kiddie stuff. How can you really incite visceral horror into your audience using just music, even without a visual element? Now, for those of you familiar with my channel, you've probably heard this before, and you're gonna hear it again. Large things make low sounds, small things make high sounds. Kittens make cute, high-pitched sounds. Humans are programmed to recognize this phenomenon and associate low sounds with large things and high sounds with small things. Not only because that's just how the universe works, but because all the potential predators, the things that can eat you, are gonna be bigger than you. So low sounds tend to come from things that are potentially dangerous, and the high sounds tend to come from things that aren't. Moreover, while the low sounds can feel like they're coming from something big and intimidating like a predator, the high sounds can actually end up feeling comforting. See, that's why those lullabies tend to have those really high instruments like celesta and xylophone, and you don't really hear lullabies being played in tuba. So, what if we could send a signal to our brains that communicates the possibility of a threat, no matter how small, and then confuse that signal by playing something that's supposed to be comforting? You could basically emulate that creepy baby music effect through the music alone. So the way you want to do this is you want to play a really high sound and a really low sound at the same time and nothing else. By leaving the middle blank, the listener's mind will begin focusing incredibly hard on filling in that gap, while at the same time flailing around between trying to identify the potential threat in the viscerally intimidating low sound, and trying to understand the presence of the relatively innocuous high sounds. The main theme from Nightmare on Elm Street kinda did this. Like, they have the framework in there. ஓகே ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டையும் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டையும் வந்து சேர்த்து, அதாவது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே நேரத்தில் வந்து போட்டு விட்டா அது ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால அந்த அந்த ஒரு சஸ்பெஷன் எலிமெண்ட்டை வந்து மைண்டில் வந்து பயங்கரமாக வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் இப்போது இது வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து இவ்வளோ, அதாவது நம்மளோட பழைய, அதாவது ட்ரெடிஷ்னலாக நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு டைப் இசையும் வந்து இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா, இந்த காலத்தில் வந்து நமக்கு டெக்னாலஜி வந்து நிறைய பயங்கரமான ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதனால் எந்த சவுண்டை வேணால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எப்படி வேணால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், எல்லாமே வந்து பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த காலத்திலோட ஒரு பெரிய ஆக்சுவலாக டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போது இதை வந்து எங்கேயாச்சும் வந்து இந்த இவ்வளோ அளவுக்கு வந்து டெக்னிக்கலாக மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்களா, பண்ணுவாங்களா அப்படின்னா எல்லா மூவிஸுமே இப்படி தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மூவி வந்து எந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இது ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு 2002 வெளிவந்த மூவி போல். அந்த மூவி வந்து கொஞ்சம் கோரியாக இருந்திருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் அதை பார்த்தவங்களுக்கு எல்லாமே வந்து வாந்தி வந்திருக்கு, அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக ஃபிசிக்கலாக டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு வந்து கடைசியில் வந்து பார்த்தா, இது வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷம் 2003 கொடுத்தாராம். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. 7 hertz of infrasound, a low-frequency sound which the police use to stop riots. You can't hear it, but it makes you shake. In a good theater with a subwoofer, you may be more scared by the sound than by what's happening on screen. A lot of people can take the images, but not the sound. Those reactions are physical. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது இவங்க இந்த 57 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மேட்டர்னா, அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஆட் பண்ணுறதுனால அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி வந்து அது யாருக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து கேட்காது, கிளியராக வந்து கேட்காது, அது இருக்குன்னே வந்து தெரியாது. ஆனால் அது இருக்கிறதுனாலயே மாதிரி ரொம்ப அப்படியே உதறும். ஃபிசிக்கலாக வந்து இன்ஃபேக்ட் அது அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால ஃபிசிக்கலாக அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண வைக்க முடியும். இன்ஃபேக்ட் வந்து இதை எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து ரயட்ஸ் எல்லாத்தையும், அதாவது கலவரங்களை வந்து கலைக்கிறதுக்காக இந்த சவுண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரீக்வன்சியை தான் வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணோம். அதனால ஒரு நல்ல சப்வூஃபர்லாம் வந்து இருக்கிற ஒரு தியேட்டரில் நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த சவுண்டை வந்து நீங்கள் வந்து கேட்க முடியாது உங்களால். ஆனால் அது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வச்சுச்சு. Technical sense of the word, the sounds no way mentions here aren't infrasounds. ஸோ அதாவது இது எல்லாமே யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே 2003 வந்துச்சு.
சரிங்களா? அப்போது இப்போ வந்து ஒரு 15 வருஷம் அப்போவே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்கும்? ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் வந்து கொண்டு வர்றேன்? நான் அந்த மைண்ட் கண்ட்ரோல் இன் மூவிஸ் பார்ட் 1லயே வந்து இந்த அதாவது ஐடியாலஜிக்கலாக நம்ம கான்ஷியஸ் மைண்டை எப்படி வந்து மெனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம். ஆனால் இப்போ மீடியாவில் வெறுமனே ஒரு மியூசிக்கில் ஒரு சவுண்டை வச்சு என்னென்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. இதில் செய்கிறாங்க. இதை வந்து அந்த சேட்னிஸ்ட் வந்து சொன்னானா இல்லையா? நிக்கோலஸ் ஷ்ரெக் வந்து சொன்னானா இல்லையா? அவன் தான் சொல்கிறானே. அந்த இன்டர்வியூ பாருங்கள். 29 மினிட் வீடியோ வந்து நான் போட்டு விட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். எப்படி அதில் வேறு என்னென்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து பாருங்கள்.